ஜீவ சமாதியில் இருக்கும் சித்தர்களின் உடலில் எப்பொழுதும் உயிரோட்டம் இருக்கும். அதாவது உயிர் நாடியானது சூக்கும முனை வழியாக சதா இயங்கியவாறே இருக்கும். எவ்வளவு நாள் கழித்து பார்த்தாலும் உடல் அழுகிப் போகாது. உயிர் நாடியை தன் கட்டுக்குள் வைத்து தனது ஆத்மாவை மட்டும் பிரித்து அண்ட வெளிகளில் பயணிப்பது சித்த புருஷர்களின் ஒரு பெரும் வாழ்வாகும். எவ்வளவு ஆண்டுகளானாலும் தன் உயிர் பிரியாமல் ஆத்மாவை மட்டும் பிரித்து செயல்படுத்துவது மரணமில்லா பெருவாழ்வு ஆகும். ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அது ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி நமக்கு கொடுக்கும். சில ஜோதிட மாந்திரீக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட ஜீவ சமாதிக்கு தொடர்ந்து போவது மூலமா மிக கடுமையான துன்பத்தில் இருந்து மீண்டு வெளியில் வர முடியும். எல்லா ஜீவ சமாதியிலும் அந்த உடலுக்கு மேல ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு ஒளி பாலமாக செயல்படும். ஜீவ சமாதியில் இருக்கும் மகான் ஒரு ஒளியின் வடிவில் பயணித்து போய் வருவதற்கு அந்த லிங்கம் ஒரு பாலமாக அமையும். அப்படி போகும்போது வெளியில இருக்கிற ஒரு சில மனிதர்களால் அவர்களை பார்க்கவும் முடியும். பல பழமையான கோயில்களில் சித்தர்கள் ஜீவசமாதி இருக்கிறது. அந்த கோயில்களுக்கு போய்விட்டு வந்தவுடன் நல்லா மன நிம்மதி கிடைப்பதற்கும் அங்கே வேண்டுதல் வைத்தால் எல்லாம் நடந்தது என்பதற்கும் முக்கியமான காரணங்கள் ஜீவசமாதிகளில் இருக்கும் ஒரு அபரிமிதமான சக்திதான் காரணம். ஒரு சில மகான்கள் வந்து அதிகமாக ஒரு சில குறிப்பிட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த பிறகு அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று அது சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து வேண்டினால் அது உடனடியாக தீர்த்து வைக்கப்படுகிறது.